m1 and m2 separated by distance r dash initially. So the m1 mass object, the m2 mass object. Initially both are at distance r dash. After that, now a small dr distance. அளவுக்கு m2 mass is displaced. m1 இருந்து m2 குள்ள distance now r. Initially வந்து r dash அப்ப dr distance மூவ் பண்றோம். ஓகேவா? அப்ப என்ன பண்ணிருக்கோம்? இரண்டு கடையில கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கு. அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் என்னது? mg equal to g m1 m2 by r square r cap அப்படிங்கிற ஒரு okay. So now mg beta mg equal to f, that is external force, equal to g m1 m2 by r square magnitude. You are consider this equation number 1. Now then against the gravitational force of attraction குடிக்கும்போது dr distance குடிக்கும்போது small amount of then against this gravitational force. So m dot dr அப்படிங்கிற ஒரு தெரியும். ஓகேவா? So now this amount of force against force of attraction அப்படிங்கிறதுனால this force of gravitational force அப்படிங்கும்போது m1 m2 by r square r cap vector f அப்படிங்கிறது இந்த external force வந்து is equal to mg. So சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா mg m1 m2 by r square r cap dot dr vector. So vector dr நம்ம பிரிக்கலாம், dr r cap பிரிக்கலாம். ஓகேவா? அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா dw equal to g m1 m2 by r square r cap dot r cap dr. இந்த r cap dot r cap வந்து 1. So r cap dot r cap equal to 1. So dw equal to g m1 m2 by r square into dr. So total work we have to calculate all that. So dw equal to 8 பண்ணா இந்த டைம் வந்து இந்த கான்ஸ்டன்ட்ல we can take outside g m1 m2 then r dash to r. This r dash இருக்கு, அது r distance மூவ் பண்றோம். எவ்வளவு dr distance மூவ் பண்றோம். So dr இங்க வந்து இது r square. ஓகேவா? இப்போ இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா dw equal to w வரும். So g m1 m2 இது உங்களுக்கு பண்ணும்போது உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம், r power minus 2 dr ன்னு இருக்கலாம். இன்டெகிரேட் பண்ணல, இப்போ இன்டெகிரேட் பண்ணும்போது g m1 m2 அது x for n dx equal to x for n plus 1 by n plus 1 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா. x for n dx equal to x for n plus 1 n plus 1 x for 1 அது x for n ங்கிறது இருக்கு, இங்க x for r இருக்கு, n ங்கிறது minus 2. அப்ப என்ன வரும்? r for minus 2 plus 1 by minus 2 plus 1 வரும். So r dash r கிரியேட் பண்ணும்போது so g m1 m2 இங்க minus 2 plus 1 என்ன வரும்? minus 1 வரும். இங்க வந்து r for minus 1 வரும். r dash r. So minus இங்க வரும்போது minus g m1 m2 அப்ப இங்க இது சப்ஸ்டிட்யூட் பண்ணினா 1 by r minus இது சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது r dash or minus 1 அது வந்து 1 by r dash. இதான் this amount is work done. ஓகேவா? Now the term வந்து potential energy at r plus potential energy at r dash வைக்கலாம். இந்த potential energy term வந்தும் பண்ண மாட்டீங்கன்னா minus g m1 m2 என்னது minus g m1 m2 by r வரும். minus plus so g m1 m2 by r dash. So இந்த term என்னது potential energy at r distance minus g m1 m2 by r. ஓகேவா? கேஸ் 1 பார்த்தோம்னா இப்போ r is less than r dash அப்படின்னா எப்படி இருக்கும்? m1 இது m2 வச்சுக்கோங்க, இது வந்து m2 ஓட மூவ் பண்ண பிறகு. ஓகேவா? அப்போ இது வந்து r dash is இது வந்து r dash is அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ லெஸ் தென் இருக்கும்போது
அப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் ஆட் கொண்டு வரணும்னா உங்களுக்கு வந்து என்னது there is no need of ஒர்க் தேவையில்லை. பிகாஸ் என்ன கிராவிடேஷ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது. ஓகேவா? கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அட்ராக்ஷன் இருக்காது, there is no need of ஒர்க். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா இங்கே வந்து ஒர்க் டன் பை தி சிஸ்டம். ஸோ ஒர்க் டன் இஸ் நெகட்டிவ். நெக்ஸ்ட் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் இஸ் கிரேட்டர் than ஆர்டர்ஸ் அப்படிங்கும்போது இந்த கேஸ் அது பார்த்தோம் அப்படின்னா இனிஷியல் ஆர்டர்ஸ் இருக்குது M1 M2 கடையில். நம்ம வந்து M2 வந்து M1லேருந்து ஆர்டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணுறோம். அப்போ என்னது we have to do work against gravitational force attraction. So that's why work is a positive. ஓகேவா? சப்போஸ் ஆர்டர்ஸ் அட் இன்ஃபினிட்டி வச்சுங்களேன். இந்த கேஸில் வந்து ஆர்டர்ஸ் அட் இன்ஃபினிட்டி W equal to minus G M1 M2 by R is equal to U of R. அப்போ என்னது இந்த கேஸில் W வச்சுக்கோ. ஸோ W1 வச்சுக்கோ. W1 equal to G M1 M2 by R dash equal to 0 at infinity. Potential energy இருக்குன்னா depends on the product of the masses and inversely proportional to the distance between them. That is directly proportional product of the masses and inversely proportional to the distance between the two objects. Okay. Thanks for watching. Keep watching. Subscribe.